ஏன் அந்த கூட்டணிங்கிற ஒண்ண அமைக்காம இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியில? இப்ப நாங்க கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்கிறோம். நம்மள சிகப்பு கம்பளம் விரித்து 2 கட்சிகளும் வரவேற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப பேரத்துக்கு ரெடியா தான் இருக்காங்களா அப்ப நாம் தமிழர் கட்சி? ஒரு 500 கோடி ரூபாய் இல்ல 1000 கோடி ரூபாய் எங்களால பேசி வாங்க முடியும். இப்ப திமுக கூட்டணியிலயோ அதிமுக கூட்டணியிலயோ நாம் தமிழர் அளவுக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி இல்ல. 8.2% வாக்கு வங்கி உள்ள எந்த கட்சியுமே கிடையாது. தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதுல இல்ல அவங்களோட இணைஞ்சு பயணிக்கிறதுல நாம் தமிழர் கட்சிக்கு என்ன எது கடினமாக இருக்கு? ஏன்னா தாவேக்காவுக்கு ஒரு கொள்கைன்னு இருந்தா தானே எங்களோட ஒத்து போறதுக்கு. ஏன்னா நீங்களுமே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கிறீங்க. அவர் விஜயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். தாவேக்கா, பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுகவை எதிர்ப்பதற்கும் நாம் தமிழர் எதிர்ப்பதற்குமான வித்தியாசமே மலைக்கும் அடுவுக்குமான ஒரு வேறுபாடு. கட்சி துவக்க மாநாட்டுல நீங்க என்ன பண்ணீங்க? கொள்கை தலைவர் 5 பேர் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் 2 பேர் எடுக்கிறீங்க. அண்ணாதுரையும் எம்ஜிஆரையும் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் எடுக்கிறீங்க. செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிறீங்க. இப்ப என்டிடிவியினுடைய அந்த நேர்காணல்ல மறைமுக கேமரா ஆஃப் கேமரா நேர்காணல் என்ன பண்றாங்கன்னா கருணாநிதி என்னுடைய ரோல் மாடல்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் யார் உங்களுக்கு பாக்கி இருக்கிறா? எடப்பாடி தான் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, ஸ்டாலின், உதயநிதி இருக்கிறாரு. இவர்களையும் ரோல் மாடல் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அபுபக்கர் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளுமே ரொம்ப பரபரப்பான அடுத்த வியூகங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில நாம் தமிழர் சமீபத்தில் ஒரு செய்திகள்லாம் பாக்குறப்போ நாம் தமிழர் கட்சி அந்த இதுல அவங்களோட பரப்புரைகள் இன்னைக்குமே தேர்தலுக்கு முன்னாடி ரொம்ப வீரியமா இருக்கும். ஆனா சமீப நாட்களாக அவங்களோட பரப்புரை பெருசா இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கங்க செய்தித்தாள்கள்ல சில இணையதளங்கள்ல எல்லாம் வர்றத பார்க்க முடியுது. சோ உண்மையிலே அதுதான் கள நிலவரமா? இல்ல, இன்னும் 2 மாசத்துல தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் நடக்க இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறாங்க. இந்த நிலைமையில களத்துல யார் முந்தி இருக்கிறா, வேட்பாளர்கள் யார் அறிவிச்சிருக்கிறா, அவங்க யாரு பரப்புரை செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னும் மற்ற கட்சிகள் எல்லாமே சீட்டு பேரமோ நோட்டு பேரமோ இன்னும் முடியல. இப்ப அதிமுகன்னா அவங்க இப்பதான் ஒரு கட்சிகளா இணைச்சி ஒரு கூட்டணியை அவங்க அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக ஏற்கனவே இருக்கிற கூட்டணி. அது போக இப்போ தேமுதிக வருவாங்களா, எஸ்டிபிஐ வருவாங்களா, ராமதாஸ் ஐயா வருவாரா அப்படின்றதெல்லாம் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி கூட்டணி அமைஞ்சாலுமே கூட்டணிகள்ல சீட்டு எவ்வளோ அப்படின்ற அந்த பேரம் அடுத்து நடக்கும். அடுத்து நோட்டு பேரம் நடக்கும். இப்ப விசிகாக்கு எவ்வளோ, கம்யூனிஸ்டுக்கு எவ்வளோ, எல்லாம் இரட்டை இலக்கம்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா திமுக 100 தொகுதியில தான் போட்டிடுற மாதிரி வந்துடும். அப்ப அந்த அளவுக்கு அங்க கூட்டணி பேரங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வேளையில இதுக்குள்ளெல்லாம் நாங்க சிக்காம தனித்த கொள்கையோடு, தனித்த சிந்தனையோடு, தனித்த ஒரு மாற்று அரசியலோடு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை நம்பிக்கையோட எதிர்கொள்ளுது. இப்ப அடிப்படையில நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, இப்ப தாவேக்காவுமே நாங்க தனிச்சு நிக்க போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே தாவேக்கா தனிச்சு நிற்குதா இல்ல தனித்து விடப்பட்டிருக்குதா அப்படின்னா தனித்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை. இல்ல, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நாம் தமிழர் கட்சி இதை பொறுத்த மட்டும் தாவேக்காவுக்கு போக முன்னாடி திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறத உங்களோட பிரதான நோக்கமாக இருக்கு. திமுகவை எதிர்க்கிறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க. உங்களை மாதிரியே புதிதாக வந்த இயக்கங்கள், கட்சிகளாக மாறினவங்க எல்லாருமே இருக்கிறப்போ ஏன் அந்த கூட்டணிங்கிற ஒண்ண அமைக்காம இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியில? ஏன்னா இந்த இந்தியாவை பொறுத்தவரை இந்த கூட்டாட்சி தத்துவங்கிற ஒண்ணு பேசு பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. சோ இந்த கூட்டணி கட்சியை அமைக்காம இருக்கிறதா நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் பின்னடைவா பார்க்கப்படுதோ? இல்ல, இப்ப கூட்டணி அமைக்கணும்னா யார் கூட கூட்டணி அமைக்கிறது அப்படின்றதுதான் முதலாவதான கேள்வி. இப்போ இந்த திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்றது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. இந்திய தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகளோடு கூட்டணி அமைக்க முடியாது அப்படின்றது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. அதனால இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல, கட்சியினுடைய துவக்க மாநாட்டிலேயே அதை நாங்க அறிவிச்சிருக்கிறோம். 16 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்க அவங்களோட உடன்பாடு எட்டல. இப்ப திமுக கூட்டணியிலயோ அதிமுக கூட்டணியிலயோ நாம் தமிழர் அளவுக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி இல்ல. 8.2% வாக்கு வங்கி உள்ள எந்த கட்சியுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்ப 2016 மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. 6 கட்சிகள் சேர்ந்து அமைச்சாங்க. இப்ப அதுல 6 கட்சிகள் சேர்ந்து அமைச்சுமே அவங்களால 6% தான் பெற முடிஞ்சது. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்ல, தனித்து நின்ற 8.2% வாக்குகளை பெற்றிருக்குது. பட் அவங்க இதுல எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா? அப்ப விசிகாவை எடுத்துக்கிட்டா கூட்டணி மூலமா இருக்கு, அவங்களுக்கு அது லாபம் தானே. அதுக்குதான் நான் வர்றேன்.
இப்ப என்னடான்னா இப்ப இந்த கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் பேரம் பேச முடியும், நாம் தமிழர் கட்சிக்கும் வாசல்கள் இன்னும் திறக்கப்பட்டு தான் இருக்குது. ஸ்டில் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் நம்மள வந்து சிகப்பு கம்பளம் விரித்து 2 கட்சிகளும் வரவேற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப பேரத்துக்கு ரெடியா தான் இருக்காங்களா அப்ப நாம் தமிழர் கட்சி? இல்ல இப்பயும் நாங்க ரெடியா இல்ல, அதாவது கூப்பிட்டுட்டே தான் இருக்கிறாங்க, நாங்க அதுல வந்து சமரசம் செய்ய இல்ல. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க பாருங்க, இப்போ திமுகலயோ அதிமுகலயோ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் என்ன வாக்கு வங்கி இருக்க போகுது? ஒரு 1.5%, 1%, 1/2% இவ்வளவுதான் இவருடைய வாக்கு வங்கிகள். கம்யூனிஸ்டோ யார் எடுத்து பார்த்தாலும் சரி. அப்போ ஒரு 1/2%, 1% அதிகபட்சம் வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சிகளே ஒரு 6 சீட்டு, நாடாளுமன்றம்னா 2 சீட்டு, அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளே வெளிப்படையாக 2 கம்யூனிஸ்டும் சேர்த்து 25 கோடி ரூபாய்லாம் தேர்தல் நிதியை வாங்கிட்டாங்க. அப்ப நாங்க நினைச்சோம்னு சொன்னா 8% உள்ள ஒரு கட்சிக்கு எப்படி ஒரு 30ல இருந்து 40 சீட் வரைக்கும் எங்களால பேரத்தை பேச முடியும். ஒரு 500 கோடி ரூபாய் இல்ல 1000 கோடி ரூபாய் எங்களால பேசி வாங்க முடியும். இப்ப நாங்க வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்கிறோம். ஒரு மக்கள் கிட்ட இன்னும் கையேந்தி ஒரு கிரௌட் ஃபண்டிங் மூலியமா தான் கட்சியை நடத்துறோம். அதுவே எங்களுக்கு இழி சொல்லாகவும் பேச்சாகவும் மாறுது. இவங்க திரள் நிதி வாங்கி வயிறு வளர்க்குறாங்கன்றதெல்லாம் மோசமாக விமர்சிக்கிறாங்க. அப்போ ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறது எந்த தவறும் கிடையாதுன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உலகம் முழுமைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட உண்டியல் குலுக்கிதான் ஒரு கூட்டமோ போராட்டமோ நடத்துவாங்க. எது கேவலம் அப்படின்னா தனியார் முதலாளிகள் கிட்ட காசை வாங்கிட்டு அவன் செய்யக்கூடிய கொள்ளைகளையும் அவனுக்கு ஆதாயமான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது, எலக்ட்ரல் பாண்டுல மோசடித்தனமாக காசு வாங்குறது, லாட்டரி டிக்கெட் வித்தவங்க கிட்ட காசு வாங்குறது, இதுதான் கேவலமே தவிர மக்கள் கிட்ட நாங்க உங்களுக்காக போராடுறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி காசு வாங்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்து ஒரு 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 மாநாடே நடத்து 21ஆம் தேதி எங்களுடைய மாநாடு நடக்க போகுது. மாநாட்டினுடைய பணிகளுக்காக ஒரு 2 கோடி ரூபாயை நாங்க வந்து ஒதுக்கி இருக்கிறோம். இந்த 2 கோடி ரூபாயை நாங்க பெறட்டுறதுக்குள்ள படாத பாடுபடுறோம். ஒவ்வொருத்தகிட்டையும் 1000, 2000, 5000, 10,000 இப்படி சின்ன சின்ன தொகையாக ஒரு ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட வாங்கிதான் அந்த தொகையை வந்து நம்ம சேர்க்கிறோம். அப்போ ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன வந்துச்சு? இல்ல இப்ப நாம் தமிழர் சிந்தனை இயக்கக்கூடிய சிறிய இயக்கங்கள் கட்சிகள் எல்லாமே இருக்கு. அவங்கள எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரு பெரும் சக்தியா உருவெடுக்கலாம் இல்லையா? அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஃபண்டு வாங்கலாம். அப்ப இது கொஞ்சம் பெரிய கட்சியாக மாறும். ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் ஆரம்ப காலகட்டத்துல அவங்க வந்து காங்கிரஸ் வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸை இணைப்பாச்சு அவங்க ஒரு கட்சி அளவுல பாக்குறப்போ அவங்க இன்னைக்கு ஒரு கரெக்டான ஒரு இதுல இருக்காங்க. அதிமுகட்டையும் அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்கணுமா, ஓகே அப்படிங்கிற அந்த இது இருக்கு. சோ நீங்க கட்சியை சேர்க்கறது மூலமாக ஓட்டு வங்கி மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாதார குறைபாடும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நான் அதே சொல்றேன். அதுக்கு முன்பாக நான் என்ன முடிக்க வந்தேன் அப்படின்னா, அப்ப இந்த சின்ன சின்ன கட்சிகளே 1% 1% வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சிகளே அந்த கூட்டணிக்குள்ள எல்லாம் அங்கம் வைக்கும் போது சாதாரணமாக எங்களால 500 கோடி 1000 கோடி வாங்கிட்டு எங்களால எளிமையா அந்த தேர்தலை வந்து அணுக முடியும். அப்படி போனோம்னா ஒரு 40 சீட்டு வாங்கணும்னா ஒரு 25ல இருந்து 30 இடம் வரைக்கும் எங்களால எம்எல்ஏக்கள் உள்ள கொண்டு போக முடியும். அப்படி உள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன? அதாவது எந்த கட்சியை நாங்க ஒழிக்கணும்னு கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த கட்சியோட போய் உடன்பாடு எட்டி அவங்கள முதலமைச்சர் ஆக்கிட்டோம் அப்படின்னா நாளை பின் அவர்கள் செய்யக்கூடிய ஊழலுக்கோ லஞ்சத்துக்கோ அவர்கள் கொடுக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சிக்கும் நாங்க துணை போற மாதிரி ஆயிடுமே. இப்ப மக்கள் எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா? நீங்க மாற்றம்னு சொல்லிதானே வந்தீங்க, அந்த கூட்டணிக்குள்ள போய் கரைஞ்சிட்டீங்கன்ற கேள்வி வரும். ஏற்கனவே சீமான் அவர்கள் இரட்டை இலை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான இதற்கு முன்னால வந்து சொல்லி இருந்தாங்க. அப்போதும் கூட நாங்க கூட்டணிக்குள்ள அங்கம் வகிக்கல. அதாவது காங்கிரசுக்கு எதிரான ஆதரவுன்றதான் கொடுத்தமே தவிர அது அதிமுகவுக்கு மட்டுமான ஆதரவு இல்லை. காங்கிரசுக்கு எதிராக யார் யாரெல்லாம் போட்டிட்டார்களோ எல்லோருக்கும் ஆதரவு கொடுத்தோம். கம்யூனிஸ்டுகள் போட்டிட்டாங்க, கம்யூனிஸ்டுக்கு ஆதரவு கொடுத்தோம், மதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம். அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி அவர் ஜவாஹிருல்லா ராமநாதபுரத்தில் போட்டிட்டார், அவரை வந்து பரப்புரை பண்ணி வெளில வச்சோம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஐயினுடைய உலகநாதன் அவர்கள் சட்டமன்றத்தில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து நன்றி சொன்னாங்க. சட்டமன்ற குறிப்பெல்லாம் கூட இருக்குது. அப்படி காங்கிரசுக்கு எதிரான வியூகம் தானே தவிர அது வந்து கூட்டணிக்குள்ள நாங்க வந்து அங்கம் வகிக்கல. 2011 இருக்கட்டும் 14 இருக்கட்டும். அப்ப 2010லயே நாங்க எடுத்த முடிவின்படி இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கிறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி மாதிரி இந்த சின்ன சின்ன கட்சிகளை ஒருங்கிணைக்கலாமே அப்படின்னா ஒருங்கிணைக்கிறதுக்கு நாங்க வந்து தயாராகத்தான் இருக்கிறோம். இப்ப எங்களுடைய கொள்கையும் கோட்பாட்டையும் எங்களுடைய சீமான் அவர்களுடைய தலைமையும் ஏற்று மற்ற கட்சிகள் வருது அப்படின்னா நாங்க அதுல வந்து அவங்களை அரவணைக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா விசிக எங்களுடைய நட்பு சக்தி தான், பாமக எங்களுடைய நட்பு சக்தி தான், வேல்முருகன் அவருடைய கட்சி எங்களுக்கு நட்பு சக்தி தான், இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள் நிறைய இருக்குது, அவர்கள் எங்களுடைய நட்பு சக்தி, இப்படி நிறைய கட்சிகள் வந்து இருக்குது. ஆனா இந்த கட்சிகள்லாம் எங்க தலைமை ஏற்று வருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்களான்னா இல்ல. ஏன்னா இப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து அவங்க பாக்குறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு 8% தான் வச்சிருக்குது. இப்ப நம்ம போனோம்னா கூட ஒரு 3%, 5% அதிகரிக்குமே தவிர வெற்றி இலக்கை தொடுமான்ற கேள்வி வந்து அவங்களுக்குள்ள இருக்குது. அப்ப இவங்களெல்லாம் நாங்க நட்பு சக்தியாகத்தான் பாக்குறோம், தோழமை இயக்கங்களாகத்தான் பாக்குறோம். இப்ப எங்களுடைய பிரதான எதிரி அப்படின்றது வந்து காங்கிரஸ் பாஜக மத்தியில, இங்க வந்து திமுக அதிமுக இந்த கட்சிகளை ஒழிக்கிறதா எங்களுடைய நோக்கம் தவிர விசிகாவே பாமக ஒழிக்க வேண்டிய எங்களுக்கு தேவையில்லை.
போராட்ட காலத்துல அவங்களை வந்து கருத்து முரண் இருந்தாலும் கூட நாங்க அரவணைச்சு செயல்படுவதற்கு தான் நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த கட்சிகள்லாம் எப்ப எங்க தலைமையேற்று வருவாங்க அப்படின்னா, நாங்க இன்னும் மேல ஏறி ஒரு 15% 20% போகும்போது, அப்ப இவர்களோடு நம்ம அணி சேர்ந்தோம்னு சொன்னா ஒரு வலுவான மாற்றத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க நகருவாங்க. அப்ப அந்த நம்பிக்கையை நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் இந்த அரசியல் கட்சி மத்தியிலையும் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அவங்க வர்றாங்களோ வரையிலையோ அதை தாண்டி நாங்க வந்து எங்களுடைய பயணத்திலையும் பாதையிலையும் வந்து தெளிவாக இருக்கிறோம். இப்ப தற்காலிக வெற்றிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, நிரந்தர இலக்கை வந்து நிரந்தர அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை வந்து சமரசம் பண்ணிக்கிறாங்க. அப்படி மாற்றம்னு வந்து எல்லோருமே வந்து சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. வைகோ மாற்றம் வந்தாரு, சமரசம் பண்ணிக்கிட்டாரு. பாமக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போனாங்க, சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. மக்கள் நல கூட்டணி சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. கமலஹாசன் டிடிவி தினகரன் சமரசம் பண்ணிக்கிட்டு இப்படி வரலாறு முழுமைக்கு எடுத்து பார்த்துக்கணும்னு சொன்னா, தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்த 2 கட்சிகளுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்ச அத்துணை பேரும் சமரசம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அங்கதான் சிக்கலே. இப்ப மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சாங்க, தேர்தலை தோத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட சரி இன்னொரு தேர்தல் முயற்சி பண்ணுவோம், இன்னொரு சட்டமன்ற தேர்தல், இன்னொரு பாராளுமன்ற தேர்தல் முயற்சி பண்ணுவோம். இப்ப மக்கள் நல கூட்டணின்றத மக்கள் நல கூட்டு இயக்கமாக நம்ம வந்து ஒருங்கிணைச்சு எந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிராக நம்ம கூட்டணி அமைச்சோமோ அந்த கூட்டணிக்கு எதிராக நம்ம வந்து போராடுவோம், இன்னொரு தேர்தலை வீரியமா களம் கண்ணுவோம். அந்த கூட்டணிகள் இல்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எந்த திமுக அதிமுகவை எதிர்த்தாங்களோ அந்த திமுக அதிமுக அந்த கட்சிகள் போய் கரைஞ்சிருச்சு. அப்ப மாற்றம்ன்ற சொல்லுக்கு என்ன தேவை வந்துருச்சு? அப்ப இந்த சமரச போக்கு நாங்க வரலாறு முழுமைக்கு பாக்குறோம். அப்ப எங்களுக்கு வைகோ கத்துக் கொடுத்த பாடம், ராமதாஸ் கத்துக் கொடுத்த பாடம், விஜயகாந்த் கற்றுக் கொடுத்த பாடம், மக்கள் நல கூட்டணி கத்துக் கொடுத்த பாடங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒருபோதும் சமரசம் பண்ணிடக்கூடாது. அப்ப மாற்றம் அப்படின்றது வந்து மெல்ல மெல்ல தான் வரும். அது போக நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல், தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது இதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் எதுவும் இந்த மாதிரியான தெளிவான ஒரு தமிழ் தேசிய கொள்கையை முன்னெடுக்கல. இன்னைக்கு பாஜக 3வது முறையாக ஆட்சியை பிடிச்சிருக்குது. தனிப்பெரும்பான்மையில 2 முறை ஆட்சியில இருந்துச்சு, இப்ப கூட்டணியில இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் யார்? அமித்ஷா மோடி தானா? இல்லை. கொள்கையை அதெல்லாம் விட்டுருங்க, பாஜக வந்து நேர் எதிரான கொள்கை இருந்தாலும் சொல்றேன், அவங்க வந்து ஒரு 100 ஆண்டு கால இயக்க பின்புலம் அதுக்கு பின்னாடி நடந்திருக்குது இல்லையா? அப்ப எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராம அந்த கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக சில பேர் உழைச்சிருக்கிறாங்க. அப்ப அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு வந்து தனி அறுதி பெரும்பான்மையில அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. இப்ப அண்ணாதுரை அவர்கள் கூட நீங்க பாருங்க, 19 ஆண்டுகள் நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பிறகு ஒரு சமரசம் செய்துதான் ஆட்சி அதிகாரத்தை வந்து பிடிச்சாரு. 52ல ஜனசங் கூட கூட்டணி வச்சாரு, 62ல ஜனசங் கூட கூட்டணி வச்சாரு, 67ல வந்து ராஜாஜி கூட கூட்டணி வச்சாரு. எந்த ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரோ, எந்த ராஜாஜி இந்தி திணிப்பை கொண்டு வந்தாரோ, அந்த சனாதனவாதியா போற்றப்பட்ட ராஜாஜியோட கூட்டணி வச்சுதான் இவர்களால ஆட்சி வந்து பிடிக்க முடிஞ்சது. அப்ப அண்ணாதுரையினுடைய 19 ஆண்டு கால போராட்டத்தினுடைய வெளிப்பாடு, அதுவுமே சமரசம் செய்து ஒரு கூட்டணி அமைச்சு ஆத்திரை ஒன்றிணைச்சு காகிதம் இல்லத்து எல்லாம் உள்ள வந்து ஒரு கூட்டணி அமைச்சுதான் ஒரு அதிகாரத்தை வந்து பிடிக்க முடிஞ்சது. ஏன்னா அன்னைக்கு அந்த சமயத்துல காங்கிரஸ் இன்னைக்கு பிஜேபி எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பலைகளை தமிழக அரசியல சந்திச்சுட்டு இருக்கோ அதே மாதிரி அவங்க இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு அப்படிங்கறத ஒண்ணு செஞ்சாங்க. அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. ஆமா, இந்தி திணிப்பு, அது மாதிரி சங்கரகங்கா அவர்களுடைய அந்த போராட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அது பெரிய அதிர்வுகளையும் ஏற்படுச்சு. குறிப்பாக இந்தி திணிப்புல வந்து கிட்டத்தட்ட 250ல இருந்து 400 பேர் அந்த இலக்கு சொல்றாங்க படுகொலை செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி காமராஜர் வந்து முதலமைச்சர்ல இருந்து பதவி விலகி கட்சி பணிக்கு போனது, இது எல்லா ஃபேக்டரும் சேர்ந்துதான் அன்னைக்கு வந்து அண்ணாதுரைக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்ப அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் கிடையாது, சாதிய சங்கங்கள் கிடையாது, பணப்பின்புலம் இந்த அளவுக்கு வந்து விளையாடல. இப்படி எல்லா இதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நெகட்டிவா தான் மாறி இருக்கு. சாதாரணமாக ஒரு வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி தான் ஜெயிக்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்க மக்கள் வந்து பணம் பணம் என்று எதற்கெடுத்தாலும் கூட்டம் கூட்டணுமா பணம், அதே மாதிரி வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தணுமா பணம், எதற்கெடுத்தாலும் பண்ணணுமும் பரிசு பொருளும் தான் இன்னைக்கு வந்து அரசியல் ட்ரெண்ட் ஆக மாறிச்சு. ஒரு ஓட்டுக்காக ஈரோடு இடைத்தேர்தல் எல்லாம் பார்த்தா ஒரு தொகுதிக்கு 450 கோடி ரூபாய் செலவு பண்ணிச்சு திமுக. அன்னைக்கு காங்கிரஸ் நின்றுச்சுல்ல, திமுக பேக்கப்ல நின்று அதை பண்ணி கொடுத்துச்சு. அப்ப கிட்டத்தட்ட 16 வகையான பரிசு பொருட்களை கொடுத்தாங்க. இப்படி மக்களை வந்து ஜனநாயகத்தை வந்து எந்த அளவுக்கு கேலிக்கூத்தாக மாற்ற முடியுமோ அத்தனையும் மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது எல்லாவற்றையும் கடந்து கட்சி அரசியல், பண அரசியல், சாதி மத அரசியல் எல்லாவற்றையும் கடந்து ஒத்த ரூபா காசு கொடுக்காம நாங்க 8% வாக்குகள் வாங்கி தனித்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம்ல, இது மகத்தான வளர்ச்சி. அப்ப இது வந்து எப்பயுமே வந்து ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, காலம் எடுக்கும். அந்த காலத்தை வந்து விலையாக கொடுத்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய இலக்கை வந்து அடைய முடியும். அந்த இலக்கை அடைவதற்காக எந்த ஏச்சு பேச்சுக்கள் எங்க மீது வந்தாலும் சரி, எவ்வளவு அவதூறுகள் வந்தாலும் சரி, நாங்க அதெல்லாம் தாங்கிக் கொண்டு எங்களுடைய பயணத்துல சமரசமற்று நிலையான
அந்த வளர்ச்சியை வந்து பெற்றுட்டு இருக்கிறோம். அது உறுதியாக 26ல எங்களுக்கு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்றதையும் நம்புறோம். இப்ப நீங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சி வரும் அப்படிங்கறத சொல்றீங்க. உங்களுடைய ஓட்டு ரேஷியோ பாக்குறப்ப அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்னம் வாங்குற அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்கு. பட் உங்க கட்சியில இருந்த நட்சத்திர பேச்சாளர் எல்லாருமே மனக்கசப்புனாலேயோ இல்ல மாற்று கட்சிக்கோ போறத, தாய் கட்சியை விட்டு மாற்று கட்சிக்கு வந்து போறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. சோ இது வந்து அந்த நட்சத்திர பேச்சாளர்களை இழக்கும் போது அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 2026ல குறையாது. ஏன்னா இந்த வருஷத்துல பாக்குறப்போ 2 ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாற்று கட்சியில் இணைந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சோ இப்ப தாவேகா வந்திருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்குமான, ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல விஜயினுடைய தம்பி அப்படின்னு சொல்லி கொண்டாடிய அண்ணனாக இருந்த சீமான் அவர்கள் இன்னைக்கு போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. சோ தாவேகாவுக்கும் உங்களுக்குமான அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அவங்களோட கொள்கைக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறத ஒண்ணு வச்சிருக்காங்க. திராவிடமும் தேசியம் எங்களுடைய இரு கண்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. இல்ல இப்ப அதிமுக சொன்னதுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் அவர்கள் சொன்னதுக்கும் வேறுபாடு இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து கூட்டணிக்காக இவங்க என்ன பண்ணாங்க, தாவேகா வந்துச்சு அப்படின்னா நம்ம கூட்டணியுடைய வலுப்பெற்றோம், மறுபடியும் வந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு தேர்தல் அரசியல் லாப நட்ட கணக்கிற்காக என்ன பண்ணாரு விஜய் வந்து தாங்கி பிடிச்சார். அப்ப இன்னைக்கு வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அதிமுகவினுடைய ஐடி விங்கை சார்ந்தவங்க இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. சோசியல் மீடியால தாவேகாவை வந்து ரொம்ப மூர்க்கமா வந்து எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக வந்து ஊழல் ஆட்சின்னு தாவேகா இன்னைக்கு சொல்லுது. இதுல எவ்வளவு இரட்டை நிலைப்பாடு. அதிமுக ஊழல் ஆட்சின்றது எப்ப உங்களுக்கு தெரியும்? கட்சி ஆரம்பிக்கும் போது தெரியாதா? இந்த 2 வருஷத்துல தெரியாதா? அப்ப அவங்க கூட்டணி போய் மறுபடியும் கூட்டணி நாங்க வந்து தாவேகாவும் அதிமுகவும் அமைக்கிற சூழல் இல்லைன்னு நினைச்ச உடனே இப்போ வந்து அதிமுகவை வந்து தாவேகா எதிர்க்க தொடங்கி இருக்குது. அப்ப பரஸ்பரம் லாப நட்ட கணக்கிற்காக 2 கட்சியும் மாறி மாறி விமர்சிக்கிறாங்க. இப்ப அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்கல்ல, அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு தாவேகா விஜய் சொல்றாருல்ல, எந்த அதிமுகவுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி? எம்ஜிஆருடைய ஆட்சியா, ஜெயலலிதாவினுடைய ஆட்சியா, இல்ல வந்து ஓபிஎஸ் இடையில வந்தார் அவருடைய ஆட்சியா, இல்ல எடப்பாடியுடைய ஆட்சியா? எந்த ஆட்சி ஊழல் ஆட்சி? எம்ஜிஆருடைய ஆட்சியில நடந்த ஊழலை அந்த விசாரிப்பதற்காக ரே கமிஷன் அமைக்கப்பட்டது. அப்ப அந்த ஆட்சியிலையும் ஊழல் ஆட்சி தான். அதுக்கப்புறம் சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதாவுடைய ஆட்சியில ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டார். ஏவன் குற்றவாளியாக ஜெயலலிதாவும், ஏட்டு குற்றவாளியாக சசிகலாவும் தண்டிக்கப்பட்டார்கள். சசிகலா உயிரோடு இருந்ததுனால சிறைக்கு போய் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. ஜெயலலிதா இருந்ததாங்க ஜெயலலிதாவும் சிறை தண்டனை அனுபவித்திருப்பார்கள். அப்ப உச்ச நீதிமன்றத்தால சொத்து குவிப்பு வழக்குல ஊழல் குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா. அவருடைய ஆட்சி ஊழல் ஆட்சி இல்லையா? எடப்பாடி ஆட்சி ஊழல் ஆட்சி தானே. அப்ப அதிமுகவை வந்து நீங்க ஊழல் ஆட்சின்னு சொல்றீங்க, ஆனா எம்ஜிஆரை வந்து உங்களுடைய அடையாளமா எடுத்துக்கிறீங்க, ஜெயலலிதாவை வந்து அடையாளமா எடுத்துக்கிறீங்க. அதுல ஜெயலலிதாவை படத்தை எப்ப போடுறீங்க? நட்சத்திரம் அந்தஸ்து. அப்போ இந்த கருத்தியலை விட்டு அவங்க போறாங்க அப்படின்னா அதுல கட்சிக்கு இழப்பு. இப்ப ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் கட்சியை விட்டு ஒன்னா விளக்குனாங்க. நாம் தமிழர் கட்சி 2ஆ உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. சீமான் ஃபேக்ஷன், ராஜீவ் கல்யாண சுந்தர ஃபேக்ஷன் 2ஆ சொன்னாங்க. தேர்தல் அரசியல என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு? 2 ஓட்டு போச்சு. கல்யாண சுந்தரத்தினுடைய வாக்கும் ராஜீவ்காந்தியினுடைய வாக்கும் 2 வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளது. ஒன்னு அதிமுகவுக்கும் இன்னொன்னு திமுகவுக்கும் போச்சு. அதை தவிர்த்து வேற என்ன பாதிப்பை நாங்க வந்து அடைஞ்சிட்டோம்? இப்ப அவங்க வந்து மீடியாஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள மிஞ்சின ஆட்கள் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டாங்க. ஊடகங்களுக்கு வந்து இப்ப போற நபர்கள் இருக்கிறாங்க, விவாதத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க, அவர்களை விடவும் சிறப்பான தர்க்கத்தை எடுத்து வைக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களை விடவும் சிறப்பான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் காளியம்மாள் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கட்சி ஒரு வெளிச்சத்தை அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. இப்ப அவங்க கட்சி தலைமைக்கு கட்டுப்படாதப்ப அவர்களும் வந்து கட்சியை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா, தனிநபர்களால கட்சி இல்ல, இந்த கருத்தியல், தமிழ் தேசிய கருத்தியல், இந்த மக்கள் போராட்டம், இந்த சித்தாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, காலத்திற்கு ஏற்றாற் போல இந்த சித்தாந்தத்துக்கு தேவையான நபர்களை அது தகவமைத்துக் கொள்கிறது. அது ஒரு காலத்துல இந்த சித்தாந்தத்தை வளர்க்கறதுக்கு இந்த ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம்ன்ற அந்த ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு. அவங்க இருந்தாங்க. அப்புறம் அந்த சித்தாந்தத்தை விட்டு மாறுபடும் போது அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்புறம் காளியம்மாள்ன்ற ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு. அவங்க இந்த சித்தாந்தத்தோட தவறி போகும்போது அவர்கள் இந்த சித்தாந்தம் கட்சி தூக்கி எறிஞ்சிச்சு. அடுத்து இந்த சித்தாந்தத்துக்கு தேவையான இப்ப என் போன்றவர்கள், இல்மான கார்த்தி அண்ணன் போன்றவர்கள், பாத்திமா ஃபர்கானா, இப்ப எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க. இப்ப முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்களோ இன்னைக்கு அது அப்படியே 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாயிடுச்சு. அப்ப தனிநபர்களுடைய விலகல் இதுல இந்த விஷயத்தை நான் பத்தி கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா இந்த என்டிடிவி அந்த ஊடக சந்திப்பு அப்படிங்கறதே குறிப்பாக விஜய் அவர்கள் அழுத்துக்கிட்டே வர்றாங்க.
எவ்வளவு நாளைக்கு இது முடியும்? ஏன்னா அடுத்த எலெக்ஷன் இதுல போய் மனு தாக்கல் பண்ண போறப்ப அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க. அன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் பாஸ் கொடுத்துருவாங்க. அன்னைக்கு அவர் சந்திச்சாதான் சீமானாக இருக்கட்டும், இல்ல சிஎம் இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு அமெரிக்கால சர்ச்சையா ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அது பத்தியே ட்ரம்ப் கிட்ட கூட கேள்வி கேட்கிறாங்க. ட்ரம்போட பேரு அந்த ஃபைல்ல அடிபட்டு இருக்கு. அவர் அதுக்கு பதிலும் சொல்றாருங்கிறப்போ, ஏன் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்காம இருக்கிறது காரணம் என்ன? இல்ல இவங்க இந்த சோசியல் மீடியா இதை வச்சே வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான அவருக்கு சொல்லிட்டாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விவாதமா எடுக்கலாம். இப்ப மார்க்சிய கொள்கையை தமிழ் தேசிய கொள்கை வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்குது, பொது உடைமை கொள்கையோடு தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றத ஒரு உடன்பாடா எடுக்கலாம். இப்படி ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருந்தா தானே அதுல உடன்பாடை எட்ட முடியும், உடன்பாடையும் முரண்பாட்டையும் விவாதிக்க முடியும். 2 வருஷம் ஆகி போச்சு, 3ஆவது வருஷம் துவக்க விழாவை சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் தங்களுடைய கொள்கை கோட்பாடை என்னன்னு சொல்லலையே. சொன்னாத்தானே ஒரு விவாதத்துக்கு போக முடியும். பேரளவுக்கு சொல்லிட்டு போறாங்க, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்ன்றாங்க. எப்படி கண்கள்னு சொல்லுங்கன்னா அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. மதச்சார்பற்ற சமூக நீதின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்லுங்க? மதச்சார்புள்ள சமூக நீதின்னு இருக்குதா? சமூக நீதிக்கு மதச்சார்பு தன்மை. நீங்க சொன்ன மாதிரி உலகம் முழுமைக்கும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றது வந்து ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கம். புதிதாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய நபரா இருக்கட்டும், அரசியல்ல இருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அதே மாதிரி ஒரு ஒரு மேயரு, அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், பிரதமர் உட்பட எல்லாருமே வந்து என்ன செய்யணும்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், மீடியாஸ் முன்னாடி பேசணும். ஏன்னா மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இதுலதான் உண்டு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கால எல்லாம் கூட இப்போ ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்குது அப்படின்னா, அந்த தேர்தலுக்கு முன்பாக ஜனாதிபதி வேட்பாளர்களாக யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு ஆன் ஸ்டேஜ் டிபேட் பண்ணுவாங்க. 2 பேரும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதை நீங்க சொல்லுங்க, அவர் என்ன செய்ய போறன்றதை அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கேள்விகளை இவர் வந்து அவருக்கு கேள்வி கேட்பாரு, அவர் வந்து இவருக்கு கேள்வி கேட்பாரு. ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இது இருக்கும். ஆனா இந்தியா போன்ற நாடுகள் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர் சந்திக்கணுன்ற எந்த மேண்டேட்டும் இங்கே இல்லை. இப்ப அதனாலதான் பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகள்ல பெரிய அளவுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு முன்னாடியே திட்டமிடப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான். அதாவது என்ன கேள்வி கேட்கணுன்றது முதற்கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. அந்த கேள்விக்கான பதிலை வந்து ஐயா ஸ்டாலின் வந்து கொடுத்துட்றாங்க. அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்பாகவே பதில் சொல்லி அது நகைச்சுவையான இதெல்லாம் வந்து உண்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு பத்திரிகை அது இவங்க எல்லாம் கூட ஃபார்மாலிட்டிக்காக சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியான சந்திப்பு கூட விஜய்கிட்ட இல்லை அப்படின்றதுதான் நமக்கு வந்து இங்க பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. 3 கொள்கையில் உங்களோட ஒத்து போற மாதிரி தெரியுதுங்கிறப்போ அதுல பண்ணலாமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற அரசியல் களத்தை நோக்கிறப்ப கொள்கையே இல்லாதவர்கள் அவங்களோட இல்ல நாங்க வின் பண்ணணும், இங்க ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் வந்து கூட்டணி வைக்கிறப்போ சீமான் அவர்கள் வைக்கலாமே. இல்ல நான் இதுலதான் கரெக்டா இருப்பேன் அப்படிங்கறதுமே கட்சிக்கு கொஞ்சம் பின்னடைவா போகும் இல்லையா? முதல்ல என்ன செய்தினா, இப்ப தாவேகா, பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுகவை எதிர்ப்பதற்கும் நாம் தமிழர் எதிர்ப்பதற்குமான வித்தியாசமே மலைக்கும் மடுவுக்குமான. இப்ப நடிகர் அஜித் குமார் அவர் கூட அந்த ஹாலிவுட் சம்திங் ஒரு சேனலுக்கு வந்து ஒரு 1 மணி நேர பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு, ஆங்கிலத்திலேயே கொடுத்திருந்தாரு. ஆமா. அப்ப அஜித் குமாரால கொடுக்க முடியுது ஒரு ஆன் கேமரா நேர்காணல், ஏன் உங்களால கொடுக்க முடியல? அப்போ ஒரு நேர்காணல் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஸ்டஃப் இல்லாத ஆளா நீங்க? இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாரு, ஒரே தேர்தல்ல முதலமைச்சர் ஆகிடணும்னு விரும்புறாரு அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கு பிடித்த சாபக்கேடு இல்லையா? ஒரு நேர்காணல கொடுக்க முடியலையே. சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்கல்ல, அதுக்கும் பதில் சொல்லணும்ல. சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் 5 வருஷம் பதவியில இருப்பீங்க, 5 வருஷமும் உங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாதா? இது என்னத்தை கற்பிக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி யாருமே இருந்தது இல்லையே. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரும் சினிமால இருந்தா பின்னணியில தான் வந்தாரு. அவர் சந்திச்சாரு, ஈழத்துல எங்களுடைய இனத்தை வந்து படுகொலை செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி, நாங்க பகிரங்கமா குற்றம் சாட்டுறோம். தாவேக்காரோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் தான் இந்த போரை வந்து நடத்தி முடித்ததுன்னு கோத்தபய ராஜபக்சே சொன்னா, அது குறித்த நிலைப்பாடு என்ன? நமல் ராஜபக்சே விஜய்க்கு வாழ்த்து சொல்றாரு, அப்புறம் நாங்க எப்படிங்க விஜய் கூட சேர்ந்து செயல்பட முடியும்? அப்ப எந்த கொள்கை தெளிவுமே இல்லையே. காங்கிரஸ் திமுக வாரிசு அரசியல பேசுறீங்க. இங்க 3 தலைமுறையே வாரிசு அரசியல். கருணாநிதி இறந்தப்ப திருச்சியில ஏர்போர்ட்ல இவர்கிட்ட கேட்கறாங்க, அப்போதைக்கு எண்ணிக்கை அப்பதான் கூடிக்கிட்டே வருது சார், 31 பேர் இந்த மாதிரி துள்ளத்துறைக்கு இறந்து போயிட்டாங்களே சார், உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டப்ப அந்த ரத்த வெள்ளத்தை பார்த்ததுக்கு பிறகாகவும் கூட கல்லஞ்சத்தோடு பத்திரிகையாளர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பத்திரிகையாளரை புறக்கணிச்சு விட்டு சென்ற ஒரு மனநோயாளி தான் இந்த விஜய்.
இப்படிப்பட்ட ஒரு மன இறுக்கம் கொண்ட ஒரு நபரை, மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு நபரை, அந்த கடினமான சூழல்ல கூட பத்திரிகையாளர் ஒரு வார்த்தை சொல்லல. ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போயிடுச்சு, நான் வருந்துறேன், இது எல்லாரும் சேர்ந்து இதை சரி செய்வோம். இந்த 3 வார்த்தையை சொல்ல முடியாதா? ஒரு 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 நிமிஷம் இதை சொல்ல முடியாதா? அவங்க கேள்விகளை நீங்க பதில் சொல்ல வேண்டாம். தவறுதலா ஒண்ணு நடந்துருச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சரி செய்வோம். இதை சொல்ல முடியாதாங்க? இன்னைக்கு தான் தெரியுமா? இதைத்தானே நாங்க செப்டம்பர் 27 அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகாக இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அன்னைக்கு விஜயை தாங்கி பிடித்து சட்டமன்றம் உட்பட விஜய்க்கு வக்காலத்து வாங்கி 41 பேருடைய பிணத்தின் மீது அரசியல் செய்தது அதிமுக. இல்ல அந்த இடத்துல வந்து சீமான் அவர்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அவர் வந்து எல்லாத்துக்குமே காரணம் விஜய்ங்கிறத சொல்லாதீங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் எடப்பாடியாரும் சொன்னார். நடந்தது தவறுதான், ஆனா அவரே போட்டு சுத்திட்டு இருக்காண்டா, திமுக மேலையும் தவறு இருக்கு அப்படிங்கறத 2 பேருமே சொன்னாங்க அந்த இடத்துல. இல்ல அதிமுக சொன்னதுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் அவர்கள் சொன்னதுக்கும் வேறுபாடு இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து கூட்டணிக்காக இவங்க என்ன பண்ணாங்க, தாவேகா வந்துச்சு அப்படின்னா நம்ம கூட்டணியுடைய வலு பெற்றோம், மறுபடியும் வந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு தேர்தல் அரசியல் லாப நட்ட கணக்கிற்காக என்ன பண்ணாரு விஜய் வந்து தாங்கி பிடிச்சார். அப்ப இன்னைக்கு வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அதிமுகவினுடைய ஐடிவிங்கை சார்ந்தவங்க இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க சோசியல் மீடியால. தாவேகாவை வந்து ரொம்ப மூர்க்கமா வந்து எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக வந்து ஊழல் ஆட்சின்னு தாவேகா இன்னைக்கு சொல்லுது. இதுல எவ்வளவு இரட்டை நிலைப்பாடு. அதிமுக ஊழல் ஆட்சின்றது எப்ப உங்களுக்கு தெரியும்? கட்சி ஆரம்பிக்கும் போது தெரியாதா? இந்த 2 வருஷத்துல தெரியாதா? அப்ப அவங்க கூட்டணி போய் மறுபடியும் கூட்டணி நாங்க வந்து தாவேகாவும் அதிமுகவும் அமைக்க, அப்ப இந்த கட்சிகள்லாம் எப்ப எங்க தலைமையேற்று வருவாங்க அப்படின்னா, நாங்க இன்னும் மேல ஏறி ஒரு 15% 20% போகும்போது அப்ப இவர்களோட நம்ம அணி சேர்ந்தோம் சொன்னா ஒரு வலுவான மாற்றத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க நகர்வாங்க. அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு தாவேகா விஜய் சொல்றாருல்ல, எந்த அதிமுகவுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி? எம்ஜிஆருடைய ஆட்சியா, ஜெயலலிதாவினுடைய ஆட்சியா, இல்ல வந்து ஓபிஎஸ் இடையில வந்தார் அவருடைய ஆட்சியா? அப்ப அந்த நம்பிக்கையை நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் இந்த அரசியல் கட்சி மத்தியிலையும் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அவங்க வர்றாங்களோ வரையிலையோ அதை தாண்டி நாங்க வந்து எங்களுடைய பயணத்திலையும் பாதையிலையும் வந்து தெளிவாக இருக்கிறோம். இப்ப தற்காலிக வெற்றிக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, நிரந்தர இலக்கை வந்து நிரந்தர அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை வந்து சமரசம் பண்ணிக்கிறாங்க. ஜெயலலிதாவும் ஏட்டு குற்றவாளியை சசிகலாவும் தண்டிக்கப்பட்டார்கள். சசிகலா உயிரோடு இருந்ததுனால சிறைக்கு போய் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா ஜெயலலிதாவும் சிறை தண்டனை அனுபவித்திருப்பார்கள். அப்ப உச்சநீதிமன்றத்தால சொத்து குவிப்பு வழக்குல ஊழல் குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எந்த திமுக அதிமுகவை எதிர்த்தாங்களோ அந்த திமுக அதிமுக அந்த கட்சிகள் போய் கரைஞ்சிருச்சு. அப்ப மாற்றம்ன்ற சொல்லுக்கு என்ன தேவை வந்துருச்சு? ஆனா எம்ஜிஆர் வந்து உங்களுடைய அடையாளமா எடுத்துக்கிறீங்க, ஜெயலலிதாவை வந்து அடையாளமா எடுத்துக்கிறீங்க. அதுல ஜெயலலிதாவை படத்தை எப்ப போடுறீங்க? கட்சி துவக்க மாநாட்டுல நீங்க என்ன பண்ணீங்க, கொள்கை தலைவர்னு 5 பேர் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் 2 பேர் எடுக்கிறீங்க, அண்ணாதுரையும் எம்ஜிஆரையும் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் எடுக்கிறீங்க. செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிறீங்க. இப்ப என்டிடிவியினுடைய அந்த நேர்காணல்ல மறைமுக கேமரா ஆஃப் கேமரா நேர்காணல் என்ன பண்றாங்கன்னா, கருணாநிதி என்னுடைய ரோல் மாடல்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் யார் உங்களுக்கு பாக்கி இருக்கு? அப்ப இந்த சமரச போக்கு நாங்க வரலாறு முழுமைக்கு பாக்குறோம். அப்ப எங்களுக்கு வைகோ கத்து கொடுத்த பாதம், ராமதாஸ் கத்து கொடுத்த பாதம், விஜயகாந்த் கற்றுக் கொடுத்த பாடம், மக்கள் நல கூட்டணி கத்துக் கொடுத்த பாடங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒருபோதும் சமரசம் பண்ணிடக்கூடாது. அப்ப மாற்றம் அப்படின்றது வந்து மெல்ல மெல்ல தான் வரும். அது போக நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல், தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது, இதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் எதுவும் இந்த மாதிரியான தெளிவான ஒரு தமிழ் தேசிய கொள்கையை முன்னெடுக்கல. ஒரு அனுதாபத்தை தேடிக்கொள்ளக்கூடிய விதமாக ஒரு கவர்ச்சிகர அரசியலை முன்னிறுத்தி எல்லாத்திலையும் ஒரு ஆளை தொட்டுக்கிட்டோம்னு சொன்னா எல்லாத்தினுடைய பின்பற்றக்கூடியவர்களும் நமக்கு என்ன ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு, இன்னைக்கு பாஜக 3வது முறையாக ஆட்சியை பிடிச்சிருக்குது. தனிப்பெரும்பான்மையில 2 முறை ஆட்சியில இருந்துச்சு, இப்ப கூட்டணியில இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் யார்? அமித்ஷா மோடி தானா? இல்லை. கொள்கையை அதெல்லாம் விட்டுருங்க, பாஜக வந்து நேர் எதிரான கொள்கை இருந்தாலும் சொல்றேன், தெளிவும் இல்லாது ஒரு மக்கள் அரசியல் அப்படின்றது வந்து ஒரு மக்களுடைய போராட்டத்துல நிக்கணும். எந்த போராட்டத்துல விஜய் வந்து நின்று இருக்கிறாரு? பரந்தூருக்காக ஒரு போராட்டம் நடத்தினாரு அங்க போய். அதுக்கப்புறம் அந்த அஜித் குமாரோட படுகொலை நடந்தப்ப ஒரு 19 நிமிஷம் ஒரு போராட்டம் நடத்தினாரு. அதை தவிர்த்துட்டு பார்த்துட்டோம்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இவரை சந்திக்க தான் போகணும். மழை வெள்ளத்தால ஏதாவது பாதிக்கப்பட்டாங்களா மக்கள், நிவாரணம் வாங்குறதுக்கு பனையூருக்கு தான் போகணும். என்டிடிவி நேர்காணலா முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் கூட அந்த சமிட்ல போய் கலந்துக்கிறாங்க. ஆனா இவர்களை தேடி அவங்க வீட்டுக்கு போகணும். இப்படி எதுவாக இருந்தாலும் விஜயனுடைய வீட்டுக்கு போய் தான் அத்துணை பேரும் பண்ணணும். இவர் பண்ணையார் என்ன பண்ண மாட்டாரு, வெளியே கூட வர மாட்டார். இது குறித்து கேள்வி கேட்டோம்னா, தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு விஜயும் வெளியே வருவாங்க, அவர்கள் ஓட்டு போடுவாங்க. அப்ப கடைசி வரைக்கும் நீங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க. இப்படி ஒரு அரசியல் எங்கேயாவது பார்த்தது உண்டா? அப்ப செய்யக்கூடிய அரசியல் அப்படின்றது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்.
இது வரைக்கும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கேரவன்ல இருந்து பழக்கப்பட்டவரு, வேர்வை சிந்தி பழக்கம் இல்லாத விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, அதே பாணியை இங்கேயும் வந்து தொடர்றாரு. மக்கள் இவருடைய அரசியல் வந்து கவனிச்சுக்கிட்டே தான் வர்றாங்க. இவருடைய ரசிகர்கள் இவருக்கு பின்புலமா இருக்கலாம், இவருடைய அந்த இயக்கத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் இவருக்கு வந்து பின்புலமா இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் விஜய் பக்கம் ஒருபோதும் இல்லை. அவர்கள் வந்து விஜய்க்கு ஒருபோதும் வாக்கு செலுத்த மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை வந்து இவர்களோட சேர சொல்வது அப்படின்றது வந்து அபத்தமானது. நாங்க வந்து அடிப்படையிலேயே வந்து தாவேக்காவோட முரண்படும். இல்ல இதுல இந்த விஷயத்தை நான் பத்தி கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா இந்த என்டிடிவி அந்த ஊடக சந்திப்பு அப்படிங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்லுங்க? மதச்சார்புள்ள சமூக நீதின்னு இருக்குதா? சமூக நீதிக்கு மதச்சார்பு தன்மை இருக்குதா அப்படின்னு கேட்டா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் எந்த பதிலும் இல்லை. அவங்க செய்யக்கூடியது ஒரு பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸ், ஒரு விளம்பர அரசியலை தான் அவங்க வந்து செய்யறாங்க. ஒரு தனிநபரை முன்னிறுத்தி விஜய் என்கிற ஒரு தனிநபர், அவருக்கு இருக்கக்கூடிய சினிமா பின்புலம், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பண பின்புலம், இதை மூன்றையும் வைத்துக்கொண்டு அவருடைய சினிமாவை ரசிக்கக்கூடிய ரசிகர்களை கொண்ட ஒரு ரசிகர் மன்ற கட்டமைப்பு, இந்த கட்டமைப்புகள் எல்லாம் அடிப்படையாக மூலதனங்களாக வைத்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு கொண்டு போறாரே தவிர, அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய நபரா இருக்கட்டும், அரசியல்ல இருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அதே மாதிரி ஒரு மேயரு, இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை வந்து எதிர்க்கிறீங்க. அவரும் இன்னைக்கு சமீபத்திய இந்த 3ஆம் ஆண்டு விழாவில் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, திமுக மற்றும் சில இவங்க எல்லாருக்குமே நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காருங்கிறப்போ, இந்த சமயத்துல ஏன்னா அந்த 3 கொள்கையில் உங்களோட ஒத்து போற மாதிரி தெரியுதுங்கிறப்போ அதுல பண்ணலாமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற அரசியல் களத்தை இருக்கிறப்ப கொள்கையே இல்லாதவர்கள் அவங்களோட இல்ல நாங்க வின் பண்ணணும், இங்க ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் வந்து கூட்டணி வைக்கிறப்போ சீமான் அவர்கள் வைக்கலாமே. இல்ல நான் இதுலதான் கரெக்டா இருப்பேன் அப்படிங்கறதுமே கட்சிக்கு கொஞ்சம் பின்னடைவா போகும் இல்லையா? இது இருக்கும். ஆனா இந்தியா போன்ற நாடுகள் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர் சந்திக்கணுன்ற எந்த மேண்டேட்டும் இங்கே இல்ல. இப்ப அதனாலதான் பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகள்ல பெரிய அளவுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு முன்னாடியே திட்டமிடப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான். அதாவது என்ன கேள்வி கேட்கணுன்றது முதற்கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. அந்த கேள்விக்கான பதிலை வந்து ஐயா ஸ்டாலின் வந்து கொடுத்துட்றாங்க. அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்பாகவே பதில் சொல்லி அது நகைச்சுவையான இதெல்லாம் வந்து உண்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு பத்திரிகை அது இவங்கெல்லாம் கூட ஃபார்மாலிட்டிக்காக சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியான சந்திப்பு கூட விஜய்கிட்ட இல்லை அப்படின்றதுதான் நமக்கு வந்து இங்க பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களையோ மோடி அவர்களையோ கூட நம்ம என்ன சொல்றோம், நீங்க முழு நேர பத்திரிகையாளர் சந்திப்பா சந்திங்க. எடப்பாடி இருக்கும்போது சந்திச்சாரு, எடப்பாடி மேல விமர்சனம் இருந்தாலும் கூட ஒரு பத்திரிகையாளர்களை வந்து சந்திச்சாரு. ஆனா ஸ்டாலினோ மோடியோ வந்து அதை வந்து செய்யறது இல்ல. இப்ப நீங்க பாருங்க, மம்தா பானர்ஜி எஸ்ஐஆர் கேஸுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல பார்ட்டியின் பர்சனா போய் அவங்க வாதாடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அரசியல் பின்புலத்திலிருந்து இருந்து வந்தவங்க, அரசியல கிரவுண்ட் ரியாலிட்டியை படிச்சவங்க, மக்களை படிச்சவங்க, மக்களுடைய வழியை உணர்ந்தவங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு கேஸுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் என்ன அப்படின்னா பாஜகவை இவங்க கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் சொல்லுது பாஜக பின்னணியா இருக்கக்கூடிய RSS நாங்க மனிதகுல விரோதிகள்னு சொல்றோம். விஜய் சொல்வாரா? பாஜகவை எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம் தமிழர் கட்சி எதிர்க்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் விஜய் எதிர்ப்பாரா? நான் சொல்றேன் ஒரு 2 நிமிஷம். பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த பெரிய கொள்கை வேறுபாடும் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவா, இவங்க வந்து சாஃப்ட் இந்துத்துவா, ரெண்டுக்கும் எந்த பெரிய வேறுபாடும் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா காங்கிரஸ் குறித்து இது வரைக்கும் ஏன் விஜய் வந்து பேசுனதே இல்லை? இது வரைக்கும் கூட்டணி கதவுகள் திறந்தே தானே இருக்குது. அவங்க கட்சியினுடைய கேம்பெயின் செக்ரட்டரி நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி அமைப்பது 2 கட்சிக்கும் நல்லது அப்படின்னு. தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸை நாங்க வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்க ஈழத்துல எங்களுடைய இனத்தை வந்து படுகொலை செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி, நாங்க பகிரங்கமா குற்றம் சாட்டுறோம். கட்சியினுடைய அலுவலகம் இந்தியாவுல எந்த கட்சியினுடைய அலுவலகமாகவும் இருக்கட்டும் பூட்டி இருக்கிறத பாத்திருக்கிறீங்களா? மாத கணக்குல பூட்டி கிடக்குது. அங்க போறதுக்கு ஒரு 5 பேருக்கு தான் அனுமதி. CTR நிர்மல்குமார், புஷி ஆனந்த், விஜய், பனையூருக்கு சொல்றேன். அப்ப ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளரை உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் கேப் இருக்குதுல்ல, இதுதான் பிரச்சனை. பத்திரிகையாளர் சந்திக்கிறது அவ்வளவு பெரிய சிரமமான காரியம் ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன அமெரிக்க அரசியலை பத்தி கேட்க போறாங்களா, இல்ல ஐக்கிய நாடுகள் சபையை பத்தி கேட்க போறாங்களா? இங்க இருக்கக்கூடிய டே டு டே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்க போறாங்க, பத்திரிகையில வரக்கூடிய செய்திகளை கேட்க போறாங்க, மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை கேட்க போறாங்க, நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி கேட்க போறாங்க, உங்க கட்சியுடைய வியூகம் என்னன்னு கேட்க போறாங்க, தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு கேட்க போறாங்க,
உங்க மேல திமுக அதிமுக மத்த கட்சிகள் விமர்சனம் வைக்க போதே இதுக்கு உங்க பதில் என்னன்னு இதைத்தானே கேட்க போறாங்க. இப்ப என்கிட்ட இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி கேட்கறீங்க, ஏன்னா எவ்வளவு சாதாரண துண்டு சீட்டோ ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த கேள்விதான் கேட்க போறீங்கன்னு என்கிட்ட முன்னாடி சொல்லவும் இல்ல. நான் பதில் சொல்றேன், ஏன்னா நம்ம மக்கள் கூட பழகுறோம், மக்கள் கூட அரசியல் படிக்கிறோம், இது அடிப்படையான ஒன்று. இதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நான் அபூபக்கர் அவர்களை வந்து நான் இன்டர்வியூ பண்றேன், ஆனா அவர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற, அவர் என்னென்ன சொன்னாரு அப்படிங்கறத நான் சொன்னது செய்தியா மாறுது அப்படிங்கிறப்போ, NDTVங்கிறது நம்ம சின்ன வயசுல பார்த்துருவோம், ஒரு பெரிய ஊடகமா இருந்தது. அது வந்து பிரேக் பண்ணி கேட்பாங்கப்பா எல்லாரையுமே அப்படிங்கிற நிறைய ஷோஸ் எல்லாமே நம்ம பார்த்து வியந்த ஒரு ஊடகத்துல இன்னைக்கு அவங்க நிறைய பேர் சென்னையில வச்சு ஒரு விழா மாதிரி வைக்கிறாங்க, அதுல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க, அதையுமே சொல்றாங்க விஜயோட அப்படிங்கிறப்போ, இந்த NDTV ஒரு தேசிய ஊடகம் என்னத்தை அவங்க கொண்டு வர நினைக்கிறாங்க? அவங்க இல்ல காசுக்கு விலை போயிட்டாங்களா, இல்ல ஊடகத்தன்மைங்கிறதே இல்லங்கிறதே இதை காமிக்குதா? நீங்க சொன்ன மாதிரி NDTV அப்படின்றது வந்து ஒரு பிரபலமான ஊடகம். மற்ற ஊடகங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கூட NDTV மிக துணிச்சலாக செஞ்சிருக்கிறாங்க. இந்தியா முழுமைக்கும் பல பிரதமர்களை, பல முக்கியமான அரசியல் தலைவர்களை, இன்ஃபுளுன்ஸ் பர்சனை எல்லாம் நேர்காணல் எடுத்து திணற விட்ட ஒரு ஊடகம் NDTV. இப்ப NDTV என்ன ஆயிடுச்சுன்னா, NDTV பங்குகள்ல 65% பங்குகளை 2022 அதானி வந்து வாங்கிட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அதானி யார சொல்றாரோ அவர் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக, அந்த CEO-ஆக, அது என்னுடைய எடிட்டோரியல் பாலிசி எல்லாத்தையும் டிசைன் பண்றது அதானியினுடைய துணை நிறுவனம் தான். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு சொன்னீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு கூட முன்பாகவே வந்து திட்டமிட முடியாத ஒன்று. பல பேர் வந்து கூடி வந்து கேள்வி கேட்பாங்க, ஒரு 10 பத்திரிகையாளர் நின்று கேள்வி கேட்பாங்க. ஆனா நேர்காணல்ன்றது அப்படி அல்ல, தனி ஒரு நபர் தான் கேள்வி கேட்க போறாங்க. அதுக்கு முன்பாகவே நம்ம அந்த நேர்காணலை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்ப நடிகர் அஜித் குமார் அவர் கூட அந்த ஹாலிவுட் சம்திங் ஒரு சேனலுக்கு வந்து ஒரு மணி நேர பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு, ஆங்கிலத்திலேயே கொடுத்திருந்தாரு. ஆமா. அப்ப அஜித் குமாரால கொடுக்க முடியுது ஒரு ஆன் கேமரா நேர்காணல், ஏன் உங்களால கொடுக்க முடியல? அப்போ ஒரு நேர்காணல் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஸ்டஃப் இல்லாத ஆளா நீங்க? இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாரு, ஒரே தேர்தல்ல முதலமைச்சர் ஆகிடணும்னு விரும்புறாரு அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கு பிடித்த சாபக்கேடு இல்லையா? ஒரு நேர்காணலை கொடுக்க முடியலையே. சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்கல்ல, அதுக்கும் பதில் சொல்லணும்ல. சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் 5 வருஷம் பதவியில இருப்பீங்க, 5 வருஷமும் உங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாதா? இது என்னத்தை கற்பிக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி யாருமே இருந்தது இல்லையே. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரும் சினிமால இருந்தா பின்னணியில தான் வந்தாரு, அவர் சந்திச்சாரு, பத்திரிகையாளர் சந்திச்சாரு, அவரு பேசினாரு. அப்படி எதுவுமே இல்லையே உங்ககிட்ட. சரி, நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டீங்க, சட்டமன்றத்துல பேசுவீங்களா மாட்டீங்களா? சட்டமன்றத்துல வீடியோ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களே, தமிழ்நாட்டினுடைய DIPR பண்ணுவாங்களா? அப்ப அது என்ன பண்ணுவீங்க? இல்ல, எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த மனு தாக்கல் பண்ண போறப்போ அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சூழல் இருப்பாங்களே, அன்னைக்கு எல்லாருமே சந்திச்சுட்டு தான் போவாங்க இல்லையா? அது அவங்க என்னடான்னா 41 பேர் படுகொலை செய்யப்பட்டு இறந்தப்ப திருச்சியில ஏர்போர்ட்ல இவர்கிட்ட கேட்கறாங்க. அப்போதைக்கு எண்ணிக்கை அப்பதான் கூடிக்கிட்டே வருது. சார் 31 பேர் இந்த மாதிரி துள்ளத்துறைக்கு இறந்து போயிட்டாங்களே சார், உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டப்ப அந்த ரத்த வெள்ளத்தை பார்த்ததுக்கு பிறகாகவும் கூட கல்லஞ்சத்தோடு பத்திரிகையாளர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பத்திரிகையாளர் இப்படி ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருந்தா தானே அதுல உடன்பாடு எட்ட முடியும், உடன்பாட்டையும் முரண்பாட்டையும் விவாதிக்க முடியும். 2 வருஷம் ஆகி போச்சு, 3ஆவது வருஷம் துவக்க விழாவை சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் தங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னு சொல்லலையே. சொன்னாத்தானே ஒரு வாரத்துக்கு போக முடியும். பேரளவுக்கு சொல்லிட்டு போறாங்க, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்ன்றாங்க. எப்படி கண்கள்னு சொல்லுங்கன்னா அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. இதை சொல்ல முடியாதா? அவங்க கேள்விகளை நீங்க பதில் சொல்ல வேண்டாம், தவறுதலா ஒண்ணு நடந்துருச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சரி செய்வோம், இதை சொல்ல முடியாதாங்க? அந்த அளவுக்கு மனசுல ஈரம் இல்லாம போயிடுச்சு. அந்த கடினமான சூழல்லையே பத்திரிகையாளர் சந்திக்காம போன ஒரு விஜய் மனுதாக்களுக்கு நீங்க சந்திப்பான்னு நினைக்கிறீங்க? அப்ப என்னடான்னா NDTV இவங்கள்ட்ட வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு TRPக்காக, அவங்க பேசு பொருள் ஆகணுன்றதுக்காக இவங்க வந்து ஒரு ஆஃப் கேமரா பேட்டிக்கு வந்து போயிருக்காங்க. போயிட்டு இந்த மாதிரி அவர் என்ன சொன்னாருன்றத மானே பொன்மானை போட்டு இவங்க வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. இது NDTVக்கு பிடிச்ச பெரிய கேவலம். ஓகே, சோ ஃபைனலா தேர்தலுக்கு இன்னும் திமுக ஏற்கனவே இருக்கிற கூட்டணி, அது போக இப்போ தேமுதிக வருவாங்களா, STPI வருவாங்களா, ராமதாஸ் ஐயா வருவாரா அப்படின்றதெல்லாம் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி கூட்டணி அமைஞ்சாலுமே கூட்டணிகள்ல சீட்டு எவ்வளோ அப்படின்ற அந்த பேரம் வந்து அடுத்து நடக்கும், அடுத்து நோட்டு பேரம் வந்து நடக்கும். இப்ப VCKக்கு எவ்வளோ, கம்யூனிஸ்டுக்கு எவ்வளோ, எல்லாம் இரட்டை இலக்கம்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா திமுக வந்து 100 தொகுதியில தான் போட்டிடுற மாதிரி வந்துடும். 117 பெண்ணு கொடுத்த மாதிரி இந்த தேர்தலை கொடுக்குறோம். வெள்ளிவாக்கம் தொகுதியில ஒரு திருநங்கை வேட்பாளராக நிறுத்துறோம். குற்ற பின்னணி இல்லாத படித்த இளைஞர்களை நாங்க வந்து இந்த தேர்தலை வந்து வேட்பாளராக நிறுத்துறோம்.
நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நானும் கடையநல்லூர் தொகுதியில வேட்பாளராக போட்டியிடுறேன். இப்போ இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை தொடர்ந்து மக்கள் கிட்ட நாங்க வந்து அப்ப அந்த அளவுக்கு அங்க வந்து கூட்டணி பேரங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வேளையில இதுக்குள்ளெல்லாம் நாங்க சிக்காம தனித்த கொள்கையோடு, தனித்த சிந்தனையோடு, தனித்த ஒரு மாற்று அரசியலோடு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை வந்து நம்பிக்கையோட எதிர்கொள்ளுது. இப்ப அடிப்படையில நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, இப்ப தாவேக்காவுமே வந்து நாங்க தனிச்சு நிக்க போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே தாவேக்கா தனிச்சு நிற்குதா இல்ல தனித்து விடப்பட்டிருக்குதா அப்படின்னா, தனித்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை. இங்க சுவையா இருக்குமான்றத பாக்குறீங்க. அப்படி எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய நீங்க உங்களுடைய பிரதிநிதியாக 5 வருஷம் உங்களுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க எந்த அளவுக்கு ஆராய்ந்து தேர்வு செய்யணும் அப்படின்றத நீங்க வந்து நீங்க சிந்திச்சு முடிவு செய்யணும். நான் அதை தான் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட கேட்டுக்கிறேன். மறுபடியும் இந்த காசுக்காக 1000 ரூபாய்க்கா 500 ரூபாய்க்கா நான் ஓட்டு போடுறேன், இல்ல வேண்டிய வேண்டாதவங்க பார்த்து ஓட்டு போடுறேன். நாம் தமிழர் கட்சி இதை பொறுத்த மட்டும் தாவேக்காவுக்கு போகும் முன்னாடி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை மறுபடியும் யாராலையும் காக்க முடியாது. மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு இந்த ஊழல், லஞ்சம், இந்த கொலை கொள்ளை, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ச்சியாக தீரும். உங்க வீட்டுக்கு தண்ணி வராது, உங்க வீட்டுல வந்து மின் கட்டணம் வந்து கூடும், சொத்து வரி கூடும், குடிநீர் கட்டணம் கூடும், சாலை வசதி சரியா செய்யப்படாது. இப்படி எந்த அடிப்படை மாற்றமும் வராது. இல்ல இப்பயும் நாங்க ரெடியா இல்ல. அதாவது கூப்பிட்டுட்டே தான் இருக்கிறாங்க. நாங்க அதுல வந்து சமரசம் செய்ய இல்லை. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க பாருங்க, இப்போ திமுகலையோ அதிமுகலையோ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் என்ன வாக்கு வங்கி இருக்க போகுது? ஒரு 1.5%, 1%, 1/2% இவ்வளவுதான் இவருடைய வாக்கு வங்கி. கம்யூனிஸ்டா யார் எடுத்து பார்த்தாலும் சரி. அப்போ ஒரு 1/2%, 1% அதிகபட்சம் வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சிகளே ஒரு 6 சீட்டு, நாடாளுமன்றம்னா 2 சீட்டு, அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளே வெளிப்படையாக 2 கம்யூனிஸ்டும் சேர்த்து 25 கோடி ரூபாய்லாம் தேர்தல் நிதியை வாங்கிட்டாங்க. அப்ப நாங்க நினைச்சோம்னு சொன்னா 8% உள்ள ஒரு கட்சிக்கு எப்படி ஒரு 30ல இருந்து 40 சீட் வரைக்கும் எங்களால பேரத்தை பேச முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்க கிட்ட கான்பிடன்ட் இருக்குது, அந்த அளவுக்கு எங்கிட்ட நம்பிக்கை இருக்குது. நாங்க நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் தகுதி திறமையான வேட்பாளர்கள், மக்களுக்காக போராடக்கூடியவர், ஊழல் லஞ்சத்துல செய்யாத ஒரு நபர், குற்ற பின்னாடி. என்னடான்னா இப்ப இந்த கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் பேரம் பேச முடியும், நாம் தமிழர் கட்சிக்கும் வாசல்கள் இன்னும் திறக்கப்பட்டு தான் இருக்குது. சொல்லுமா, காசு வாங்கிட்டு எல்லாம் ஓட்டு போட்டுன்னு தான் கேட்பாங்க. அப்ப இந்த நபர்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எதிர்கால தலைமுறையினுடைய தலையில நீங்களே மண்ணள்ளி போடுறீங்க, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்களே குழி தோண்டி புதைக்கிறீங்க அப்படின்றத நான் இந்த மக்கள் மத்தியில கேட்டிருக்கேன். அப்ப தகுதியான, திறமையான, நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு மக்கள் கிட்ட இன்னும் கையேந்தி ஒரு கிரௌட் ஃபண்டிங் மூலியமா தான் கட்சியை நடத்துறோம். அதுவே எங்களுக்கு இழி சொல்லாகவும் பேச்சாகவும் மாறுது. இவங்க திரள் நிதி வாங்கி வயிறு வளர்க்குறாங்கன்றதெல்லாம் மோசமாக விமர்சிக்கிறாங்க. நீங்கள் வெற்றி பெறுவதும் எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. உங்கள் அன்புக்கும் வாழ்த்துக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.